ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல் ஸ்டிச் மீடியா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கட் பண்ணி காமிச்சு ஒரு 4 days இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட முடியல. என்ன ரீசனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு தான் வந்து ஒர்க்கே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ நான் கொடுத்தாதான் என்ன அடுத்த வீடியோ போட விடுவீங்கன்ற நிலைமையில ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க நிறைய கமெண்ட். ஸோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக நைட் அன்டைம் ஆகுது, நான் உங்களுக்காக உட்காந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு லைக் பண்ணிருங்க. இதோட கட்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங் வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். நீங்க தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், ஷார்ட் கட்டா சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ வாங்க எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். என்ன மாடல்ன்றத சொல்றேன். க்ளோஸ் நெக் வரும். பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, நான் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன். அந்த பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா 90s பப் ஸ்லீவ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி ஸ்லீவ் கட்டிங் வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்டர் இருக்கு. இந்த பீகாக் பாத்தீங்க அப்படின்னா இப்படி தலைகீழ இருக்கு, பார்டர் இங்க இருக்கு. நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண என்ன ஆகும், கண்டிப்பா நமக்கு வியர் பண்ணும்போது பீகாக் வந்து தலைகீழ தெரியும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கட் பண்ணி அந்த இடத்துல அட்டாச் பண்ண போறோம். பார்டருக்கு மேல ஒரு 1/2 inch நான் விட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டரா வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இது வெளிப்பக்கம். இந்த வெளிப்பக்கத்து மேல இந்த பார்டரோட வெளிப்பக்கத்தையும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து 1/2 inch அட்டாச் பண்றேன். அவ்வளவுதான், ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இதை நம்ம திருப்பி இன்னொரு ஸ்டிச் போடனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்ப மேல நம்ம எல்லோ கலர் நூல் போட்டிருக்கிறதுனால எல்லோ கலர் சைடா அந்த கீழே ஒரு ஜாயின் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இப்ப ஜாயின் போட்டது அதை நம்ம எல்லோ கலர் சைட் பக்கமா திருப்பிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நமக்கு பீகாக் வந்து அந்த குருவி வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு பாருங்க, பார்டர் கீழே வந்துருச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க மாத்தி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க கட் பண்ணும் பொழுதே ஸ்ட்ரைட்டா வச்சு கட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? இப்போ இது 90s பப்ஸ் வந்து கட் பண்ண சொல்லி கொடுத்தல, அதோட அடிப்பகுதி கீழே இருக்கு. சரியா? இந்த மேல எக்ஸ்ட்ரா நிக்கிறதுல தான் நம்ம ப்ளீட் பிடிக்க போறோம். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பார்டர் கிட்ட இந்த அடிப்பகுதியை அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு 1/2 inch அளவுக்கு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதோட உள்வளைவு வந்து எந்த சைடு இருக்கு அப்படின்னா இந்த சைடு இருக்கு. இந்த சைடு இருக்கு. அப்ப இன்னொரு பீஸ் வச்சு அடிக்கும் போது எப்படி வைக்கணும்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி வைக்கணும். சரியா? அதை நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ இன்னொரு ஸ்லீவ் இங்க இருக்கு அப்படின்னா இதுதான் அதோட லைன். இதுல உள்வளைவு எங்க இருக்கு, இந்த சைடு தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்ப இதுல உள்வளைவு இருக்குன்னா இது பக்கத்துல தான் இங்க உள்வளைவு இருக்கு. இப்படி நம்ம மாத்தி வச்சிடக்கூடாது. இந்த சைடு வர மாதிரி வச்சக்கூடாது. இப்படி வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த பாடியில அட்டாச் பண்ணோம்ல, பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு கைக்கே 2 பீஸையுமே ஸ்டிச் பண்ணி வச்சிருவோம். ஸோ அதை நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா ஃபர்ஸ்டே இப்படி நம்ம செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி இதை பின் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஓரமா வச்சிருங்க. அப்ப நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப இதை அழகா ஓப்பன் பண்ணிடலாம். லைனிங்ல ஓரமா தையல் போட்டுக்கிறேன். இப்போ லைனிங் அப்படியே உள்பக்கமா திருப்பிட்டு அகைன் ஒரு 1/4 inch அளவு நான் ஸ்டிச் போடுறேன். இது எதுக்காக அப்படின்றத நான் சொல்றேன். சுத்திலும் ஃபுல்லா லைனிங் அளவுக்கு 1/4 inch போடலாம்.
இப்போ எக்ஸஸா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுறேன். லைனிங் அளவுக்கு தான் கட் பண்ணி எடுக்கணும், மெயின் ஃபேப்ரிக்கா கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. ஓகே, இப்போ குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்தோம்ல, அதெல்லாம் கம்பல்சரி நம்ம கொடுத்துக்கணும், அகைன் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா அழகா. இப்படி எங்கேயாவது சுருக்கம் இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும். சரியா? இப்ப இதுல எங்கேயுமே சுருக்கம் இல்ல, நீட்டா அழகா இருக்கு பாத்தீங்களா? ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்கா இருந்துச்சுன்னா பெல் புல் போட்டு அழகா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நம்ம ப்ளீட் வந்து இப்ப பிடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ப்ளீட் பிடிக்க கூடாது. சரியா? எப்ப பிடிக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவை வந்து பாடியோட அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த டைமிங்ல தான் நம்ம இந்த ப்ராசஸ பண்ண போறோம். சரியா? சோ அதனால இப்போதைக்கு பஃப் ப்ளீட் எதுவுமே பிடிக்க கூடாது. சரியா? இதே மாதிரியே அந்த ஸ்லீவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேக் ஸ்டிச் பண்றதுக்காக லைனிங் நான் ஆல்ரெடி க்ளோஸ் நெக்கா கட் பண்ணி எடுத்திருந்தேன், அதை எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்ல ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இதை நான் இப்படி டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 6 இன்ச்சுக்கு மேல நமக்கு நெக் வந்து டீப் போகக்கூடாது. சரியா? மேல வந்து ஷோல்டர் பிடிக்கிறது 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுருந்தோம்ல, அந்த 1/2 இன்ச்சை நான் ஃபர்ஸ்ட் அப்படியே அழகா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நெக் வித் வந்து நம்ம எவ்வளவு கொடுத்துருந்தோம், 2.5 கொடுத்துருந்தோம்ல, அந்த 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு மேல இருந்து 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது தாண்டி நமக்கு இந்த நெக் பேட்டர்ன் வந்து போகக்கூடாது. வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லேஸ் அட்டாச் பண்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதாவது குட்டி பார்டர் மாதிரி வந்திருக்கு. அந்த பார்டரை வந்து நம்ம பின்னாடி நெக்ல பாத்தீங்க அப்படின்னா ஹூக் மாட்டணும். சரியா? ஸோ அந்த ஹூக் மாட்டுறதுக்கு நமக்கு கேப் தேவை. ஸோ நான் 1 இன்ச் வந்து கொடுக்குறேன். இந்த 1 இன்ச்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஹூக் வந்து மாட்ட முடியும். அவங்களும் அப்படிதான் கேட்டிருந்தாங்க. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹூக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி நான் 1 இன்ச்சுக்கு வந்து லைன் போட்டுட்டு இதுல இருந்தா நான் நெக் பேட்டர்னை வந்து மார்க் பண்றேன். தெரியுதா உங்களுக்கு? மேலே ஷோல்டர் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டேன். அடுத்ததா கீழே வந்து அந்த நெக் பேட்டர்ன் இந்த ஹூக் மாட்டுறதுக்காக 1 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். அதுவும் கழுத்து இறக்கத்துக்கு அந்த உள் பக்கமா இருக்கக்கூடிய அந்த லைன் இதை கட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு இந்த சென்டரை வந்து ஓபன் பண்ணிடலாம். ஏன்னா நடுவில் ஹூக் தானே வருது, அதனால. அவ்வளவுதான். மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அடுத்ததான் லைனிங் எடுத்திருக்கேன். இதுக்கு கீழே கம்பல்சரி நம்ம கேன்வாஸ் கொடுக்கணும். அப்பதான் இந்த நெக் ஷேப் வந்து எக்ஸாக்டா நமக்கு கிடைக்கும். அதுக்காக. சரியா? கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பேப்பர் கேன்வாஸ். இதை வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கு கீழ் பக்கமா இப்படி வச்சிடணும். அந்த நெக்கோட ஷேப்ல இருந்து எக்ஸஸா கொஞ்சம் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ பின் போட்டு வச்சுக்கலாம், நகலாம இருக்கிறதுக்காக. இந்த 3 நகலாம இருக்கிறதுக்காக. நல்ல ஸ்டிஃபா ஒரு காட்டன் இருக்குன்னா நீங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம். பட் சிந்தட்டிக், ஜார்ஜெட்டு, ரயானு, ரொம்ப சாஃப்ட் சில்கா இருந்தா கூட நீங்க இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. அந்த நெக் பேட்டர்ன் உங்களுக்கு அழகா வரும். சரியா? ஸோ இப்போ நான் 3 சேர்த்து என்ன பண்ணிட்டேன்னா பின் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்க. இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட வெளிப்பக்கம். இது அப்படியே தூக்கணும் அப்படின்னா இதுக்கு கீழே தான் கேன்வாஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த ப்ரொசீஜர்ல தான் நம்ம வைக்கணும். இப்போ ஸ்டிச் போடலாம். இந்த நெக் இருக்குல்ல,
எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா தான் வரணும். சரியா? ஸ்ட்ரைட்டா வந்து அப்படியே அந்த நெக் ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான். இந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ ஸ்டிச் போடணும்ல, அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். ஸ்டிச்ல இருந்து 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ குட்டி குட்டி நாச்சஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான். இப்ப லைனிங்க அப்படியே உள் பக்கமா டர்ன் பண்ணிடலாம். நெக் ஓரமா அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்கோட ஓரமா அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இதோட ஷேப் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. சரியா? நமக்கு அதுல என்ன ஷேப் இருந்துச்சோ அதே ஷேப் தான் நமக்கு இதுலயும் கிடைக்கும். ஓகே, இப்போ 1/4 இன்ச் அளவு சுத்தில ஸ்டிச்சஸ் போட்டுலாம். எக்ஸஸா இருக்க மெயின் ஃபேப்ரிக் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. பேக்ல டாட்ஸ் வச்சுக்கலாம். ஷோல்டர்ல இருந்து அப்படியே சென்டர் பார்த்துக்கிறேன். சென்டர் பார்த்துட்டு சைட்ல 1/4 இன்ச்சும் ஹைட் வந்து 3.5 இன்ச்சும் நான் கொடுக்குறேன். கட் பண்ணும் போதே டாட்ஸ்க்கு எல்லாம் விட்டுதான் கட் பண்ணோம். அவ்வளவுதான். பேக் பீஸ் வந்து நீட்டா ஃபினிஷ் ஆயிடுச்சு. அந்த நெக் ஷேப் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இந்த நெக்கை வந்து போடும்பொழுது இப்படி நெருக்கி ஒட்டணும் அப்படின்னா கீழே பாருங்க தூக்குது பாத்தீங்களா, அது தூக்கக்கூடாது. இப்படி தூக்கணும்னா நமக்கு ஷேப் நெக் ஷேப் வந்து மாறிடும். ஸோ அதுக்காக, ஏன்னா ஹூக் தான் இதுல வச்சு போட போறோம், அப்போ வந்து மாறிடும். ஸோ அதுக்காக ஒண்ணு நம்ம கட்டிங்லேயே விட்டுருக்கணும். அப்படி நம்ம விடல அப்படின்ற பட்சத்துல எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு பேட்டர்ன் வந்து ஆட் பண்ணி விடணும். அதாவது குட்டியா ஒரு பீஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.